இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாநாடுக்கான களத்துலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்ன மாதிரி விஷயங்களை பார்த்தோம், என்னென்ன விஷயங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ண முடிஞ்சிச்சு, என்னென்ன மாதிரி இமேஜை நாங்கள் களத்துலேருந்து சேகரித்தோம், எந்த அனுபவம் நமக்கு இருக்குது. நாளைக்கு நேரம் பார்த்திங்கன்னா மாநாடு ஸ்டார்ட் ஆகிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை பற்றி ஒரு சிறிய அப்டேட்டை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நம்மளோட பார்த்திங்கன்னா தோழர் நம்மளோட தான் பயணிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ தோழரும் என் கூட பயணித்த அனுபவங்களை நானும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், தோழரும் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுவார். ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல நான் எந்த விஷயத்தை பதிவு செய்யணுன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் இறங்கினோன்னே, மதுரையில் இன்டர்நெட்டோட வசதி எதுவுமே தெரியாமல் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு மாநாடு நடக்குது, இந்த மாநாடை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். என்ன மாநாடு, யார் மாநாடு அப்படின்னு சொல்லிலாம் அவங்க பெருசாக யோசிக்கலை. விஜய் மாநாடு தானே, உனக்கு என்ன விஜய் மாநாடுக்கான இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போகணுமா, அந்த இடத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நம்ம தோழரும் அதை பற்றி சிறிய அனுபவங்களை பகிர்ந்துப்பார். ஆமாம், நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோம், எல்லாருக்கும் தெரியுதா அப்படிங்கிறது கேட்கலாங்கிறதுக்காக ஒரு சாதாரண ஒரு நபர்கிட்ட கேட்டோம். செக்யூரிட்டி அவர்கிட்ட கேட்டோம். அவர் பார்த்துட்டு ஆவியூர் போகணும் அப்படின்னாப்புல. பரவாயில்லையே, கேட்ட உடனே நமக்கு அதுக்கான இது கிடச்சிருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் வந்தாங்க. எங்கே பிரதர் போகணும் அப்படின்னாங்க. இல்லைனா ஒரு விஜய் மாநாடு நடக்கலாம், அந்த இடத்துக்கு போகணும். இங்கேருந்து போகாதீங்க, நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கேருந்து குறுக்க போயிருங்க, அது உங்களுக்கு ரூம் வசதியும் கொஞ்சம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் அடுத்த டீட்டெயில் கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த மாநாடுக்கான இடம், லொக்கேஷனை இந்த மதுரை மக்கள் ரொம்ப பார்த்திங்கன்னா நேசிக்கிறாங்க. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊருக்கு மாநாடு நடக்குது, அதாவது எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மாநாடு நடக்குது. ஆனால் எங்கள் ஊருக்காரங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக ஒரு மாநாடு நடக்குது. இப்போ இந்த மதுரை மாநாடு சரௌண்டிங்கில் சில ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த ட்ராவல் பண்ணும்போது என்னால் அந்த விஷயத்தை தான் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அந்த ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு விடுமுறை விட்டாங்க. அதாவது நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்களோட பார்த்திங்கன்னா பஸ்ஸில் சில டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பயணம் பண்ணாங்க. அவங்க பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு நேரம் இந்த பக்கம்லாம் வர முடியுமா, என்ன தான் இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு நாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தலைவர் விஜய்காண்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பார்த்திங்கன்னா நிறையா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மாதிரி தான் இருக்கும், அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் அவங்க இன்னொன்று ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நாங்கள் எதிர்பார்த்த அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நெருக்கடி கொடுப்பாங்க, அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க அப்படிங்கலாம் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் ரொம்ப கிளியர் கட்டாக நிறையா இடத்துல விளம்பரங்களை பண்ணி இறங்கின இடத்துலேருந்து மக்களே, நான் ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா கவனித்து பார்த்தேன். இறங்கின இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் நம்ம தோழர்கள் பார்த்திங்கன்னா மாநாடுக்கான விஷயங்கள் அத்தனையுமே விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. கல்லறகரை வருக, அது மட்டும் இல்லாமல் வாங்க நீங்கள் வந்ததுனால மதுரைக்கு பெருமைன்னு சொல்லி ஏகப்பட்ட சுவரொட்டிகள், ஏகப்பட்ட விஷயங்களை நான் பார்த்தேன். திரும்பும் திசை எங்கும் பார்த்தீங்கன்னா மாநாடுக்கான பேச்சு மட்டும்தான் இருக்குது. சரி, மாநாடு எங்கே இருக்குது, அந்த லொக்கேஷனை நோக்கி நம்ம பயணிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் நோக்கி பயணிக்கும் போது நம்ம சரியாக போகிறோமா, ஏன்னா ரொம்ப அவுட்டரில் மாநாடு இருக்குது, நம்ம சரியான பக்கம் போகிறோமா அப்படிங்கிற டவுட் இருக்கும்போது கொடி கம்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட விஷயங்கள் அத்தனையுமே நம்ம பார்க்கும்போது மாநாடுக்குள்ளே போகிறோம், கரெக்டான பாதையில் போகிறோம், டைரக்ஷன்லாம் தேவையில்லை, கொடிக்கம்பத்தை ஃபாலோ பண்ணி போகும்போதே போக 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 அந்த வைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கூட ஆரம்பிச்சிச்சு. ஸோ மாநாடு திடலுக்கு போயிட்டு என்னென்னமா இருக்குது, என்ன விஷயங்கள் அத்தனையுமே போகுது, அது எல்லாமே நாங்கள் செக் பண்ணோம். ஏன்பா அதுக்கப்புறம் ட்விட்டரில் எந்த போஸ்ட்டுமே போடல, திடல் வரைக்கும் போன போஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஏன் போடலன்னா செக்யூரிட்டி பர்பஸுக்காண்டி பார்த்திங்கன்னா உள்ளே விடலை, யாரையுமே உள்ளே விடல, நாளைக்கு மார்னிங் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. சரி, இவ்வளோ பெரிய கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க, நம்மளே அதை மீறக்கூடாதுல்ல, அதனால் அந்த கட்டுப்பாடை ஏற்றுக்கிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் மறுபடியும் கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி இந்த லொக்கேஷனில் இங்கே ஒரு ரூமில் உட்காந்து வீடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்களா, சில இடங்களில் நாங்கள் ரூம் கேட்டோம், ஆனால் ரூம் கிடைக்கல. இப்போ கூட நாங்கள் ரூம் என்ன பர்பஸுக்கு நாங்கள் ரூம் எடுத்துருக்கோம்னு சொல்லியிருந்தோன்னா, நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறோம், அதுக்காண்டி தான் ரூம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னதுனால தான் இதை அவங்க எழுதும்போது, அட்ரஸ் எழுதும்போதே நீங்கள் மாநாட்டுக்கு வந்தீங்கன்னு சொல்லாதீங்க, இது மாதிரி கோயிலுக்காக வந்திருக்கோங்கிறத எழுதுங்கிறத லெஜர் எழுத சொல்கிறாங்க. அந்தளவுக்கான நிறைய கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம தலைவர் கண்டிப்பாக வந்துடுவார், விஜய் வந்துடுவாப்புல, நல்ல ஆதரவு மக்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ரெண்டாவது நம்ம தோழர் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம நேற்று பஸ்ஸில் நேற்று நான் எங்கள் கூட கடலூரில் பயணிக்க ஆரம்பித்த நபர் அதே பஸ்ஸு பேர் மதுரையிலேயும் பயணிக்கிறார். அதே நபர் இங்கே நம்ம மதுரை திடல்லையும் பார்க்குறோம். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, எல்லாம் நம்மளை சுற்றி தான் இருக்கிறாங்க நம்ம பசங்க. அந்த மாதிரி அந்த வைப்பு நம்மளை சுற்றியே இருக்குது.
அதாவது தோழர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம கூட பயணிக்கிறவங்கள லைட்டாக பார்த்தா இவர் மாநாட்டுக்கு வராரா அப்படின்னு சொல்லி லைட்டாக பார்த்தா அவரும் மாநாடு தான். எங்கள் அத்தனை பேருக்கும் கனெக்டிவிட்டி யார் தெரியுமா? நம்ம தலைவர் தான். ஸோ தலைவர் அப்படிங்கிற அந்த முகத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே அறிமுகமாகுது. நிறையா தோழர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நிறையா தோழர்களை நான் பார்த்து சந்தோஷங்கள் அத்தனையுமே நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். சரி, மாநாட்டுக்கான அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெளியே பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் அத்தனை பேரும் உற்சாகமாக கடை போட்டிருக்காங்க. இந்த மதுரையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அழகருக்கு வந்து கல்லறை இறங்கும் போது தான் இந்த மாதிரி வியாபாரம் உச்சத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் அந்த மாநாடு திடலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வியாபாரத்துக்கான ஹோப்பு பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு இருக்குது. பசங்க வருவாங்க, நம்ம கட்சி துண்டில் ஆரம்பித்து அண்ணாவோட பேட்ச் ஒன்று ஆரம்பித்து ஒரு ஐடி கார்டில் ஆரம்பித்து ஏகப்பட்ட விஷயங்களை நான் பார்த்தேன். நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, தம்பி வியாபாரம் நடக்குதும்பா, அதுக்கப்புறம் நான் 2-3 ஃபோட்டோ கூட நீ எடுத்துக்கப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது ரொம்ப எளிய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக அந்த இடத்த அவங்களே கொஞ்சமாக க்ளீன் பண்ணி அவங்களுக்கான ஒரு கடையை போட்டு உற்சாகமாக அவங்க வியாபாரத்தை ஆரம்பித்த சில விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மாநாட்டோட அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா சிடிஆர் அண்ணா செய்தியாளர் சந்திப்பிலே நிறைய விஷயங்களை கொடுத்துட்டாங்க. மாநாடு உள்ளே எப்படி இருக்குது, என்ன மாதிரி பைப்லைன் போயிடுச்சுருக்கு, அது மட்டும் இல்லாமல் வாட்டர் கேனுக்கு நம்ம என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோம், தண்ணி வசதிக்கு என்ன பண்ணியிருக்கோம், 400 கழிப்பறைகள் எங்கே இருக்குது, அது எல்லாமே நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறையா விஷயத்தை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்ததுனால பல விஷயத்தை எங்களால் பார்த்துட்டு வர முடிஞ்சு. ஏன்னா எப்படி இருக்குது நம்ம, ஏன்னா ஒரு நடுநிலையாக நம்ம அதை கொஞ்சம் கவனிக்கணும். எதுவும் தப்புனா நம்ம யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமோ அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் பிஃபோராக கிளம்பி வந்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த வேலையே நம்ம பார்ட்டி கொடுக்கல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிரேன் விபத்தை பார்த்தீங்கன்னா பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, மாநாடு லொக்கேஷனுக்குள்ளே இவரும் நானும் உள்ளே போகிறதுக்கு நாங்கள் நினச்சிருந்தா உள்ளே போயிருக்கலாம். அது உண்மைதான். ஆமாம், நிச்சயமாக, கண்டிப்பாக. ஆனால் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுச்சு. அந்த கட்டுப்பாடை மதிச்சிருந்தோம். எங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே அனுமதிக்காமல் இருந்தாங்க. ஸோ உள்ளே அனுமதிக்கப்பட்டாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடும் அங்கே இருந்துச்சு. ஏன் உள்ளே அனுமதிக்காமல் இருந்தாங்கன்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒர்க்கு போயிட்டுருக்கு. அந்த குடிக்கம்பம் கீழே விழுந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா பெருசாக போயிட்டுருக்குல்ல, அந்த மட்டும்தான் இவங்க எல்லாருமே எடுத்து பெருசாக பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு பாதுகாப்பு இருந்துச்சுங்கிறது அங்கே பயணித்த எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக்சுவலாக எங்களை உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்ன காரணமே, உள்ளே வந்து கிரெயின் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறமாட்டி உங்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க, மேபி ஈவினிங்கோ இல்லை நாளைக்கோ அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக சொன்ன விஷயம்னா, உள்ளே பெரிய பெரிய கிரெயின் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை முன்னாடியே பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஒர்க்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குங்கிறத நாங்கள் அப்போயே புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம அவங்களுக்கு எந்த விதமாக இடையூறு கொடுக்காமல் இருந்தால் தான் அவங்க வந்து ஃபுல்ஃபில்லாக ஒர்க்கை முடிச்சு கொடுத்து நம்ம நாளைக்கு நம்ம வெளியூரில் நண்பர்கள் எல்லாருமே உள்ள மாநாட்டில் அனுமதிக்க முடியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க்கு போனதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரேன் விழுந்துருச்சு, என்னடா பாதுகாப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே எவ்வளோ பாதுகாப்பு வசதி செய்யப்படுது, எவ்வளோ பவுன்சர் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அந்த பவுன்சர்லாம் அவ்வளோ கைண்டாக பேசுகிறாங்க. என்ன தம்பி மாநாடா, என்ன தம்பி ஃபோட்டோ எடுக்கிறீ, என்ன விஷயம், என்ன பார்க்குற, என்ன கவனிச்ச, என்ன உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கைண்டாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே விடாமல் இருந்தது நிறையா தோழர்கள் நிறைய பேர் என் பக்கத்தில் இருக்கிறவங்க கோச்சிக்கிட்டாங்க. அந்த பர்பஸ் புரியாதவங்களுக்கு இப்போ அந்த கிரேன் விபத்து நடக்கும்போது அதோட உண்மைத்தன்மை தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து விபத்து நடந்துச்சு, ஆனால் யாருக்கும் உயிரிழப்பு இல்லை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பாக செஞ்சாங்க. அதை தாண்டி ஒரு விபத்து நடக்கும்போது அந்த விபத்தை ஒரு வன்மம் கற்பித்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வச்சு ஒரு நெகட்டிவிட்டி பரப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த உடன்பிறப்பும் தம்பிகளும் ஒன்று சேர்ந்து நம்ம மாநாடை பற்றி ஏதாவது ஒரு தகவலை பரப்பணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. களத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு பாசிட்டிவான செய்திகளை கிரியேட் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கோம். ஸோ இது வரைக்கும் கிடச்ச அப்டேட் அடிப்படையில் பார்க்கும்போது மாநாடு லொக்கேஷனுக்கு போனோம், மக்களை சந்தித்தோம், மக்களுக்கு அந்த வைப் இருக்குது. மாநாடு யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்துல நடக்குது. அங்கே வியாபாரிகள் அத்தனை பேர் உற்சாகமாக கடை போட்டிருக்காங்க. பாதுகாப்பு கருதி அங்கே நிறையா செக்யூரிட்டி பர்பஸ் இருக்குது. யாரும் இன்றைக்கி நைட்டு மாநாடு திடலுக்கு போகாதீங்க, நாளைக்கு மார்னிங் போங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம மாநாடுக்குள்ளே ரொம்ப அழகாக உட்காந்து அந்த மாநாட்டை நம்மளால் கவனிக்க முடியும். அப்படி ஒரு விஷயம் தான் அந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க நிறைய பேர் உள்ளே வந்து ஒரு வர்த்தகத்தை பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறாங்க. சுற்றுலா வர்த்தகமாகவே இங்கே மாறிடுச்சு. ஆமாம், அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருவிழாக்கள்லாம், நம்ம ஊர் திருவிழாக்கெல்லாம் என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா, திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து க்ளீன் பண்ணி அவங்கவுங்க இயல்புக்கு ஏற்ற மாதிரி கடைகள் போடுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி அங்கே நம்ம வழிநெடுக்க அங்கே உணவு பரிமாற்ற கடையிலேருந்து டீ கடை,
அது இல்லாமல் தர்பூசணி அது மாதிரி சின்ன சின்ன கடைகள் அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான கடைகளும் போட்டுட்ருக்குறாங்க. அனைத்து வசதிகளும் நம்ம நாளைக்கு மாநாடுகள் இருக்கும்போது நம்ம கிடைக்கும். அது அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது, காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு நாளைக்கு வந்து பார்த்தா தெரியும். நினச்ச இடத்துலலாம் தண்ணி, நினச்ச இடத்துலலாம் சாப்பாடு, கிடைச்ச இடத்துலலாம் நிற்க முடிக்கிற அளவுக்கு எல்லா வசதிகளுமே இங்கே கிடைக்கும். அது மாதிரி வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால திரும்பும் திசையெங்கும் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் கடை போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் குடிச்சு பார்த்தேன், எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ களத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் ரூமில் இருக்க வேண்டிய தேவை இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது வேறு எதுவும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது அத்தனையுமே நான் ட்விட்டரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாதவங்க ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். அதை சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு விஷயம் தொடர், அதாவது பார்த்திங்க அப்படின்னா அங்கே நம்ம மாநாடுக்கு எதிரில் இருக்க சென்ட்ரிமீடியனை வந்து தாவைக்க நண்பர்கள் தான் வந்து உடச்சி அதை பாதை ஏற்படுத்துகிறாங்கிற மாதிரி விஷயம் ஒன்று ட்விட்டரில் பார்த்தேன். ஆக்சுவலாக போலீஸு மூலமாக, காவல்துறை மூலமாக மட்டும்தான் அது வந்து நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் கண் எதிரிலே தான் பார்த்தோம். 2 இடத்துல அதுக்கான சென்ட்ரிமீடியனை கட் பண்ணி, ஏன்னா வந்து சுற்றி வர்றதுக்கான பாதைகள் கிடையாது. அதனால் நேர் திசைகளில் வண்டி வந்து யூட்டர்ன் பண்ணுற அளவுக்கு ஏற்ற மாதிரி சென்ட்ரிமீடியனை அவங்களே தான் உடச்சி மண் ரெடி பண்ணி அதுக்கான ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தாவேக்க நண்பர்கள் வந்து யாரும் இதை செய்யலை, காவல்துறை மூலமாக தான் அது நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரெயின் கீழே விழுந்து, அந்த கிரெயின் மூலமாக அந்த கொடிக்கம்பம் விழுந்துச்சு பார்த்தீங்களா, அதுவும் நம்ம தாவேக்க நண்பர்களோ நம்ம கட்சி சார்ந்தவங்களோ இல்லை. அது வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் நமக்கு யார் அமைச்சு கொடுத்தாங்களோ, நிறையா கட்சி மாநாட்டில் யார் அமைச்சு கொடுத்துறாங்களோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொடிக்கம்பம் இந்த மாநாட்டில் இருக்காது அப்படிங்கிற ஒரு தகவலும் மிக வேகமாக நம்பக்கூடிய இடத்துலேருந்து வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தலைவர் ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கார். அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது வன்பத்தோடு சில பேர் அதை வந்து பெருசாக்குறாங்க. நம்ம முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா மாநாட்டோட நோக்கத்தை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை பார்ப்போம். இதை சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக தீவிரமான டிவிகே சார்ந்த பல தகவல்களை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.